காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஆர்ப்பாட்டம் நடத்த தாவேக்கு அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. காவல்துறைக்கு நிறைய வேலைகள் உள்ளது, உங்களுக்கு ஏன் அவசரம், உங்களுக்கான வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க வேண்டுமா என தாவேக்கு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதோடு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு முன்பாக கடிதம் கொடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு தொடர்ந்து கண்டன குரல்களை எழுப்பி வருகிறார்கள். நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வரக்கூடிய நிலையில் தாவேக சார்பில் அதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அஜித்குமார், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமார் வழக்கை உயர்நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி 6ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் ஒரு கடிதத்தை மனுவாக கொடுத்திருந்தார்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில். ஆனால் அந்த எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருப்பதால் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இதை மனுவை விசாரிக்கும் பொழுது என்ன அவசரம் உங்களுக்கு என்று அவர்கள் காவல்துறைக்கு உங்களுடைய வேலையை கவனிக்க மட்டுமா உள்ளது, என்ன அவசரம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக உங்கள் வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க வேண்டுமா எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். புதிய மனுவை காவல்துறைக்கு வழங்குமாறும் தாவேகாவிற்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஏற்கனவே 3ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்காக மனுவை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த தேதியில் அவர்கள் கேட்ட இடத்தில் வேறொரு ஆர்ப்பாட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் நடைபெற இருந்ததன் காரணமாக வேறு தேதி கொடுங்கள் என்று காவல்துறை சார்பில் கேட்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் 6ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் தான் அதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லை. இன்னும் ஆர்ப்பாட்டம் நடத்த ஒரு நாட்கள் தான் இருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த அவசர வழக்காக விசாரித்து காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதில் தான் தற்போது நீதிமன்றம் சில அதிருப்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு என்ன அவசரம், உங்களுக்கு வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியதுடன் புதிய மனு ஒன்றை கொடுங்கள் காவல்துறைக்கு என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.